தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 5வது வாரம் திங்கட்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய கைவேலைப்பாடு, நம்முடைய சொல்லும் செயலும் வாழ்வும் கடவுளை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த உலக போக்கிலே பார்க்கின்ற பொழுது மகுடியின் இசைக்கு மயங்காத பாம்பும் இல்லை, புகழ்ச்சியின் பெருமைக்கு மயங்காத மனிதனும் இல்லை என்று சொல்லுவார்கள். புகழ்ச்சி, பெருமை, பெயர், பேர் இவையெல்லாம் மனிதனை மயக்கும் மாய வித்தைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இப்படி தான் செய்கின்ற செயலால் பிற தன்னை புகழ்கின்ற பொழுது தன்னை மறந்து தன்னிலை இழந்து வாழ்கின்ற மனிதர்கள் மத்தியிலே தானே பொருளை கொடுத்து, பணத்தை கொடுத்து, பெயரையும் புகழையும் தேடிக்கொள்கின்ற மனிதர்களும் நம்மத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இப்படி புகழையும் பெருமையும் தேடிக்கொண்டிருக்கின்ற மனிதர்கள் மத்தியிலே இயேசுவின் சாட்சிகளாக, இயேசுவின் சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இன்றைய திருப்பாடல் 115 அழகாக சொல்லப்படுகின்றது. எங்களுக்கல்ல ஆண்டவரே, மாட்சிமை உமக்கே, உம் பெயருக்கே உரித்தாகட்டும் என்று சொல்லுகின்றார். ஆம், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். இதோ இந்த நாளிலே நாம் நல்லது செய்கின்ற பொழுது கடவுள் நம்மை பயன்படுத்த என்று சொல்லி இறைவன் பெயர் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். செய்த நாம் அல்ல, நம்முடைய பெயர் அல்ல, நம்முடைய செயல்பாடுகள் அல்ல, மாறாக இறைவன் பெருமைப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் வாழ முற்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். பிலிப்பியர் 3:8 அழகாக சொல்லுவார், ஆண்டவரே, உம்மை பற்றி அறிந்து கொள்வதற்கு மற்ற அனைத்தையும் குப்பை என கருது என்று சொன்னாரே. இது வெறும் வார்த்தை அல்ல. தன் வாழ்வை அனைத்தையும் இழக்க பவுலடியார் முன் வந்தார். தனக்கு வருகின்ற அனைத்தும் கடவுளுக்கே என்று சொல்லி கடவுளை சார்ந்திருப்பவராக பவுலடியார் வாழ்ந்தார். அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகம் சொல்லி காட்டுகின்றது. ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்து காட்டுகின்றார். அதை செய்தவன் மக்கள் எல்லோரும் தெய்வம் நம்மை தேடி வந்திருக்கிற சொல்லி பவுலையும் பர்னபாவையும் புகழ ஆரம்பிக்கின்றார்கள், பழி ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். எல்லோரும் புகழ்வதை பார்த்து இவர் தன்னிலே மகிழ்ந்திருந்திருக்கலாம். தான் செய்த அற்புதம் இத்தகைய மாட்சிமை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்று சொல்லி பவுலடியார், திருத்தூதர்கள் அத்தகைய பெருமையை தேட அவர்கள் விளையவில்லை. கிணறு தோண்ட பூதம் வெளிப்பட்டது என்ற பழமொழிக்கு ஏற்றார் போல தான் செய்த நற்செய்தி அறிவிப்பதற்காக செய்யப்பட்ட காரியம் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு தடையாக மாறிவிட்டதே என்று சொல்லி அவர்கள் கலங்க ஆரம்பிக்கின்றார்கள். தற்பெருமையும் புகழ்ச்சியும் தேடாமல் அந்த மக்களும் அந்த குருக்களும் அவர்களுக்கு பலியிட வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அந்த மகிழ்ச்சியிலே திளைத்திருக்காமல் அவர்களை சாடுகின்றார்கள். தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டு, இதோ நாங்களும் உங்களைப் போல மனிதர்கள் தான் என்று சொல்லி தாங்கள் யாருடைய வல்லமையால் அதை செய்தோம் என்று சொல்லி, இயேசுவின் வல்லமையால், இயேசு கிறிஸ்துவின் அருளால் அதை செய்தோம் என்று சொல்லி கிறிஸ்துவை மையப்படுத்த ஆரம்பிக்கின்றார்கள், கிறிஸ்துவை பெருமைப்படுத்த ஆரம்பிக்கின்றார்கள். இப்படி அவர்கள் பெருமைப்படுத்துகின்ற பொழுது கடவுளை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற காரியங்களை பாருங்கள். இந்த கடவுள் தான் வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கின்றார், வளமிக்க பருவ காலத்தை தருகின்றார், நிறைவான உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்கச் செய்கின்றார். அத்தகைய இயேசுவை தான் நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம். அந்த இயேசுதான் இந்த அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி இயேசுவை முன்னிலைப்படுத்தி அவருக்கே மாட்சிமையை உரித்தாக்க பார்க்கின்றார்கள். அன்பு சகோதரமே, என்னுடைய வாழ்வை அலசி பார்க்கின்ற பொழுது, நல்லதை பேசுகின்ற பொழுது, நல்லது செய்கின்ற பொழுது, பிறர் அதை அங்கீகரிக்கின்ற பொழுது இதை நான் தான் செய்தென்று சொல்லி தற்பெருமையை தேடுபவர்களாக இருக்கின்றோம். அப்படி நாம் செய்த செயலை பிறர் அங்கீகரிக்காத பொழுது மனமுடைந்து போய் சோர்ந்து போகின்றோம். அல்லது தவறான ஒரு எதிர்மறையான நிகழ்வு நிகழ்ந்து விட்டதை என்றால் அது நம்முடைய தவறால் நிகழ்ந்திருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்கு வேறு பலிகடாக்களை தேட ஆரம்பிக்கின்றோம். பொருளையோ மனிதர்களையோ இடத்தையோ
சாடி இவர்களும் இதுதான் காரணம் என்று சொல்லி சொல்பவர்களாக இருக்கின்றோம். இது இந்த மனநிலை வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு இன்றைய இந்த பவுலுடையாருடைய செயல்பாடும் திருப்பால் வரி நமக்கு சொல்லி காட்டுவது என்ன? நம் செயல்கள் ஒவ்வொன்றும் கடவுளை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும், கடவுளை பெருமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏன் நாம் கடவுளை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ரோமர் புத்தகம் 11:36 பவுல் அழகாக சொல்லுகின்றார், அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தது, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கு என்றென்றும் மாட்சி உரித்தாகுக என்று சொல்லுகின்றார். எல்லாம் அவரால் உண்டானது, அவருக்காகவே இருக்கின்றது, எனவே மாட்சி அவருக்கே உரித்தாகட்டும் என்று சொல்லி கடவுளை மகிமைப்படுத்தின மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். மேலும் 2 தீமோத்தேயு 4:18 சொல்லுகின்ற பொழுது, தீங்கு அனைத்திலுமிருந்து அவர் என்னை விடுவித்து தன் விண்ணக அரசில் சேர்த்து எனக்கு மீட்பளித்தார், அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாக. என்னை சூழ்ந்திருக்கிற தீமைகளிலிருந்து காத்து என்னை நன்மை செய்பவனாக, நல்லது செய்பவராக, பிறருக்கு பயன்படுத்துபவராக என்னை பயன்படுத்தி கொண்ட கடவுளுக்கே மாட்சி உரித்தாகட்டும் என்று சொல்லி வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றார். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம், இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். இதனாலே கடவுள் நம்மை பயன்படுத்த, இறை புகழுக்காக, இறை மாட்சிக்காக கடவுள் நம்மை பயன்படுத்த கடவுள் கரங்கள் நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.